அப்படியே ரதி மன்மதன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருப்பரங்குன்றம், மதுரை. பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டிய சிவபெருமான். ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் சுகலன் என்ற ஒருவர் வைகைக்கு தெற்கே குருவித்துறை என்ற ஊரில் வசித்து வந்தார். அவருக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். சுகலனும் அவர் மனைவியும் திடீரென இறந்துவிட உணவிற்காக 12 ஆண் பிள்ளைகளும் வேடவர்களோடு சேர்ந்து காட்டிற்கு சென்று வேட்டையாடி வந்தனர். ஒரு நாள் தேவகுருவான பிரகஸ்பதி அந்த காட்டில் தவத்தில் இருக்க அவர் யார் என தெரியாமல் அந்த 12 பேரும் அவர் தவத்திற்கு இடையூறாக செய்ய கோபத்தில் தேவகுரு, நீங்கள் 12 பேரும் பன்றிகளாக பிறந்து தாயை இழந்து இதே காட்டில் உணவிற்காக அலைவீர்கள் என்று சபித்தார். பிறகு மன்னிப்பு வேண்டிய பிள்ளைகள் பார்த்து, மதுரையை இறைவனான சொக்கநாத பெருமான் உங்களுக்கு தாயாய் வந்து பாலூட்டி பசி போக்கி பாண்டியனுக்கு உங்களை மந்திரிகளாக்கி முடிவில் முக்தியும் கொடுப்பார் என்றார். அதன்படி அதே காட்டில் ஒரு பெண் பன்றிக்கு அந்த 12 குட்டிகளாய் பிறக்க தாய்ப்பன்றி இறந்துவிட குட்டி பன்றிகள் பசியால் துடித்தது. அதை கண்ட இறைவன் கருணை பூண்டு தாய்ப்பன்றியாய் உருமாறி வந்து தன் திருமுலைப்பாலை குட்டிகளுக்கு கொடுத்தார். திருவிளையாடற் புராணத்தில் இந்த தல வரலாறு 45வது திருவிளையாடாக பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் என்று அறியப்படுகிறது. இந்த காட்சிதான் இங்கே புடைப்புச் சிற்பமாக உள்ளது. பன்றிக்குட்டிகளுக்கு தாயாய் மாறி பாலூட்டிய சிவபெருமான் என்று அறிந்து வணங்குமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரதி மன்மதன். ரதி